சூர்யா 37 படத்தோட பேர் வந்து காப்பான்னு சொல்லி வச்சிருக்காங்க. என்ஜிகேன்ற படம் என்னாச்சு அதை பத்தின ஒரு அப்டேட்டுமே இல்லையா. சூர்யா 36 படம் ரிலீஸுக்கு முன்னாடி சூர்யா 37 படம் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வணக்கம் மக்கள்ஸ், சேனல் பார்க்குற அனைவருக்கும் எங்களின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்க சூர்யா 37 படத்தை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு 12:10 அனௌன்ஸ் பண்ண போறதா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான லைக்கா நிறுவனம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்றபடியே இன்னைக்கு 12:10 மணிக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் மற்றும் டைட்டிலையும் அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சூர்யா வந்து கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா 37 படத்துல நடிச்சிட்டு இருக்காருன்ட்டு. இதே காம்பினேஷன்ல இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் அயன் மற்றும் மாற்றான்ற படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த 2 படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதே அடுத்து இப்போ 3வது முறையா இவங்க கை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடிகர் ஆர்யா ஒரு வில்லன் கேரக்டர் பிளே பண்றாருன்னு மற்றும் மோகன்லால் ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் பிளே பண்றாருன்னு ஏற்கனவே இவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதே அடுத்து இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கும் மற்றும் படத்தோட டைட்டிலும் இவங்க ட்விட்டர் பக்கத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதுனால சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே டபுள் ட்ரீட்டா அமைஞ்சு அவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் தான் ட்விட்டர்லயே இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 2ல இருக்கு. என்ன டைட்டில் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காப்பான். ஆமாங்க, சூர்யா 37 படத்தோட பேர் வந்து காப்பான்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டீம் ஒரு 3 டைட்டில் சொல்லியிருந்தாங்க. மீட்பான், காப்பான், உயிர்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டைட்டிலுமே ஒரு ஓட்டிங் போல் மாதிரி போட்டு சூர்யாவோட ஃபேன்ஸே சூஸ் பண்ணும்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உயிர்கான்ற டைட்டிலே பெரும்பாலான சூர்யா ஃபேன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாலும், அதாவது 50% சூர்யா ஃபேன்ஸ் உயிர்கான்ற டைட்டிலை சூஸ் பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு லைக்கா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காப்பான்ற டைட்டில் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குன்னா, சூர்யா கையில ஒரு கன் வச்சுட்டு நிக்கிறாரு. அவர் பின்னாடி ஒரு 3 சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது சூர்யா ஒரு கமாண்டர் ரோல் ஒன்று பிளே பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த படத்துக்கு காப்பான்ற பேரு கரெக்டா மேட்ச் ஆகும்னு சொல்லி இந்த டீம் இதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா 37 படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், செல்வராகவன் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிட்டு இருந்த சூர்யா 36 அதாவது என்ஜிகேன்ற படம் என்னாச்சு அதை பத்தின ஒரு அப்டேட்டுமே இல்லைன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது என்ன தெரிய வந்ததுன்னா, செல்வராகவன் வழக்கம் போல தன்னுடைய ஷூட்டிங் ஸ்கெடியூல ரொம்ப டிலே பண்றதாகவும் மற்றும் கதையை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ஜா எடுத்துட்டு போலன்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இதனால கடுப்பான சூர்யா என்ன பண்ணிருக்காருன்னா, என்ஜிகே படத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு காப்பான் படத்துல ஃபுல் ஃபிளெஜ்ஜா இறங்கிட்டாராம். செல்வராகவனோட மற்ற படங்களான கான், மன்னவன் வந்தானடி, நெஞ்ச மறப்பதில்லைன்ற படங்கள் கைவிடப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. இது இப்படியே கண்டினியூ பண்ணாருன்னா சூர்யா 36 படம் ரிலீஸுக்கு முன்னாடி சூர்யா 37 படம் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.